டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்போ சாட்டையை கையில் எடுத்திருக்கிறார். இந்த ஜனநாயகன் படத்தில் ட்ரெய்லர்லாம் வெளியே வந்தது. சாட்டையை எடுத்து ஒரு சொல்லிட்டுவார். மக்களுக்கு நல்லது செய்ய வாங்கினா கொள்ளையடிக்கிறதுலையும் ஊழல் பண்ணுறதுலேயே தான் உங்களுக்கு என்னமா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்டை எடுத்து சொல்லிட்டுவார். அந்த அளவுக்கு இன்னைக்கு நிஜத்திலேயே தாவேக அமைச்சர்களை சாட்டை எடுத்து சொல்லட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி என்ன நடந்துச்சு, ஏன் விஜய்க்கு இந்த அளவுக்கு கோவம் அப்படின்றது தான் இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 2 அமைச்சர்கள் அமைச்சரவையிலேருந்து அவுட் ஆகுறாங்க அப்படின்னு தான் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அது யார் 2 அமைச்சர்கள், என்ன செஞ்சாங்க அப்படின்றது தான் இங்கே அமைச்சரவை வட்டாரத்துக்குள்ளே ரொம்ப பரபரப்பாக இருக்குது. விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு அதிரடி எடுப்பாரா அப்படின்னா எடுப்பார். ஏன்னா இப்போ நீங்கள் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டீங்கன்னா அங்கங்கே சில பல நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது, அசம்பாவிதங்கள் நடக்குது, அது மாத்திரம் இல்லாமல் அலப்பறைகள் நடக்குது, அட்டூழியங்கள் நடக்குது, எல்லாமே நடக்குது. ஆனால் எல்லாருக்குமே அவர் பதவியை அவங்க பதவியிலேருந்து பறிச்சாரா அப்படின்னா கிடையாது. ஒரு சிலர் செலக்டிவான பர்சன் அதை மட்டும் தான் பண்ணுறாரு. எதனா ஒரு விஷயம் நடக்கும்போது அதிரடியாக அவர் என்ன பண்ணுறாரு, பதவிகளை பறிக்கிறார். ஆனால் மொத்தமாக எல்லாருக்கும் பதவிகளை பறிக்கிறது இல்லை, அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்படியெல்லாம் பறிச்சாங்கன்னா மற்றவங்களுக்கு பயம் இந்த மாதிரி செயல்களை செய்ய மாட்டாங்க அப்படின்னு தான் அவர் என்ன பண்ணுறாரு, இதை முன்னெடுப்பு எடுக்கிறாரு. ஆனால் முன்ன இருக்கிறத காட்டிலும் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால இப்போ நிறைய பேருக்கு அப்படி நீங்கள் பதவி எடுக்கணும்னா ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் எடுக்க வேண்டியது தான். அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அலப்பறைகள் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அமைச்சரவையிலும் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்கள் நடக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஒன்று சரத் அவர்கள், இன்னொன்று ஜெகதீஸ்வரி அவர்கள். இவங்க 2 பேரும் பயங்கரமான அலிகேஷன் இங்கெல்லாம் போயிருக்கு. சரத் அவர்கள் தான் நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே. ஏன்னா இந்த போதைப் பொருள் பயன்படுத்தினாரா இல்லையா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி நமக்கு இருக்குது. ஆனால் இதை எதிர்கட்சியான திமுக சாதாரணமாக விடலை, எடுத்து இறங்கி வந்துட்டாங்க. கிரவுண்ட் லெவலில் இறங்கி என்ன பண்ணிட்டாங்க, ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்ற விஷயத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க, இறங்கி வச்சுட்டாங்க. அவரை பதவியிலேருந்து நீக்கணும், அதுதான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஏன்னா இந்த அமைச்சருடைய செயலினால இளைஞர்களுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும். ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய ஒரு அமைச்சரை இந்த அளவுக்கு ஒரு விஷயம் செய்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, அந்த ஸ்டேடியத்தில் அந்த பவுட்ரு யூஸ் பண்ணது மாத்திரம் இல்லை, ஒரு பீச்சில் என்ன பண்ணுறாரு, ஒரு பாட்டில் டின் மாதிரி என்ன பண்ணுறாரு எடுத்துகிட்டு போகிறார். இப்போ அது ஒரு வேளை பீரா இல்லை என்ன நம்மளுக்கு தெரியல. ஆனால் ஒரு டின்னு மாதிரி இருக்குது, ஒரு எனர்ஜி ட்ரிங்க் அது கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அது டின்னில் வரதுனால பீரு தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் வச்சுட்டு இருக்காரு, அது என்ன அப்படின்றது நம்மளால் கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதுவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு பயங்கரமாக என்ன பண்ணுறதுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது சரத் அவர்கள் ஆரம்பத்தில் என்னென்ன விஷயங்கள் செய்தாங்க எல்லாத்தையும் தோண்டி எடுக்கிறாங்க. தோண்டி எடுத்து என்ன பண்ணுறாங்க, வெளியிடுறாங்க. ஸோ இதனால் அவர் மேலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அலிகேஷன், குற்றச்சாட்டுகள் பயங்கரமாக போயின்னு இருக்கு. ஸோ இதனால் அவருடைய அமைச்சர் பதவி பறிக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எல்லார் மத்தியில் இருந்தது. ஏன்னா திமுக இந்த விஷயத்தை வச்சு என்ன பண்ணாங்க, அவர் பதவி விலகணும் அப்படின்றது தான் அவங்களுடைய விஷயமா இருந்தது. இதனால மாணவர் அணி அமைப்பாளர்கள் என்ன பண்ணாங்க, அங்கங்கே போராட்டங்களை ஏறெடுத்தாங்க. இதனால நிறைய பேர் கைது பண்ணாங்க, அது நிறைய விஷயங்கள் நடந்தது. ஸோ அதனால விஜய் அவர்களுக்கு இந்த விஷயம் ஒரு மனசில் ஒரு முறை ஒரு நெருடலாகவே இருந்தது. உளவுத்துறைக்கு ரிப்போர்ட் கொடுக்குறதா பார்த்தாச்சு, உளவுத்துறையில் என்ன பண்ணாங்க, விசாரணைகள் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதன் அடிப்படையில் இங்கே நம்ம அமைச்சர் சரத் அவர்கள் கூடிய விரைவில் அந்த அமைச்சர் பதவியிலிருந்து விலக்கி வைக்கப்படுவார் அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அடுத்ததாக எடுத்துட்டிங்கன்னா அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள், இவங்க பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் அவங்க ராஜபாளையம் தொகுதியில் நின்று ஜெயிச்சாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அமைச்சராக இருக்கிறாங்க. இவங்க என்ன தப்பு செஞ்சாங்க அப்படின்னா இவங்க மேலேயும் சில அலிகேஷன் வைக்கப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அலிகேஷன் வைக்கப்படுது. ஒன்று அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் கூட முரண்பட்டதுனால, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராக்கெட் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு பிரபலமான ஒரு ரவுடி இருப்பார்ல, அவரு கூட நெருங்கி அவங்க ஃபோட்டோ எடுத்தது, இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அபூதாகரமாக கிளம்ப ஆரம்பிச்சுது. ஸோ இதனால தாவேக்காவுக்கு ஒரு நற்பெயர் கெடுற அளவுக்கு ஒரு அமைச்சர் செயல்படுறாங்க அப்படின்றது தான் இங்கே அவங்களுக்கு மேலே விட்ட அலிகேஷனாக இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அமைச்சர் கீர்த்தனா கூட மோதனது தான் இவங்களுக்கு பெரிய பிரச்சனை. ஏன்னா பொதுவெளியில் யாரை பொறுப்பு அமைச்சர் தெரியாதா, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பேரை போட்டுருவீங்களா, இங்கே நான் தான் பொறுப்பு அமைச்சர், என்னை மீறி இல்லாமல் எனக்கு பேரை செகண்டாக போட்டிருக்கீங்க, அமைச்சர் கீர்த்தனா பேரை ஃபஸ்ட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்ட ஆட்சியரை கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, பொது இடத்துல பொது ப்ரோக்ராமில் அரசு ப்ரோக்ராமில் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் இதுக்கு கேட்டாங்க. ஒருவேளை அந்த மாவட்ட ஆட்சியர் கூட என்ன பண்ணியிருக்கலாம், கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம், மாவட்ட நிர்வாகம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒன்று இல்லை, இது டைரெக்டாக
கட்சி தலைமைக்கு கூட போயிருக்கலாம், முதலமைச்சருக்கும் போயிருக்கலாம், இல்லை உளவுத்துறைக்கு மூலயமா போயிட்டு முதலமைச்சருக்கு போயிருக்கலாம். ஸோ எப்படியோ ஒன்று ஆக மொத்த இங்கே கட்சிக்கும் ஆட்சிக்கும் களங்கம் விளைவிக்கிற வகையில் இங்கே அமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி வேலைகளை பார்த்துருக்கிறாரு அப்படின்னு ஒரு அலிகேஷன் போயிருக்கலாம். ஸோ எப்படியா இருந்தாலும் இங்கே அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் செய்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே தாவேகா தலைமை என்ன பண்ணுறாங்க, முடிவெடுத்து இவங்க 2 பேரையும் அமைச்சரவையிலேருந்து விலக்கி வைக்கலாம் அப்படின்ற ஒரு நகர்வுக்கு நகர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது. தலைமைச் செயலகத்தை சுற்றி வற்றவரில் ஒரு தகவல் வருது. ஆனால் இப்போ அது பார்த்தீங்கன்னா உடனே நடந்துருமா அப்படின்னா கிடையாது. வெயிட் அண்ட் சி. ஏன்னா கொஞ்சம் நம்மளை வெயிட் பண்ண வைக்கிறாரு, இன்டர்வல் கொடுக்குறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உடனே நடக்காது அப்படின்னா அப்போ எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு அமைச்சரவை விரிவாக்கம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும். இந்த அமைச்சரவை விரிவாக்கம் ஏன் எதுக்கு அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ 2 விஜயபாஸ்கர் இருக்காங்களா, சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், இவங்க எல்லாருமே தவிர்த்துட்டு இன்னும் சில பேர் வருவாங்க. சிவி சண்முகம் வருவார், எஸ்பி வேலுமணி வராரு, தங்கமணி வராரு, நத்தம் விஸ்வநாதன் வராரு, அது மாத்திரம் இல்லாமல் தங்கமணி, இது போல பல பேர் வராங்க. உள்ள இவங்க எல்லாருமே, அதாவது இந்த 25 எம்எல்ஏக்கள் அப்போ ஆரம்பத்தில் ஒரு ஆதரவு கொடுத்தாங்களா, அப்போ உள்ள வரும்போது நீங்கள் தெரியல, அப்போ நாங்கள் அதிமுக எம்எல்ஏவாக வந்தால் தானங்க நீங்கள் மற்ற கூட்டணி கட்சி ஆதரவு கொடுக்குறாங்களா, அவங்களாம் செக் பாயிண்ட் வச்சாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், ராஜினாமா பண்ணிட்டு வரோம், தாவேக்காவிலேருந்து சேர்ந்துறோம், நாங்கள் தாவேக்கா எம்எல்ஏ திரும்ப நாங்கள் என்ன பண்ணுறோம், விசில் சின்னத்தில் நிற்கிறோம், ஜெயிக்கிறோம், அமைச்சர் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இடைத்தேர்தலுக்கு பிறகு இங்கே அமைச்சரவை விரிவாக்கம் நடக்கும். அந்த அமைச்சரவை விரிவாக்கத்தில் நடக்கும்பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா சரத் அவர்கள் அதே போல் ஜெகதீஸ்வர் அவர்களுக்கு அமைச்சரவை பதவியிலேருந்து அவங்களுக்கு நீக்கப்படும் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் போன்ற இன்னும் யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாரையுமே இங்கே பார்த்தீங்கன்னா அமைச்சராக அழகு பார்க்கணும் அப்படின்னு தான் விஜயனுடைய ஆசையாக இருக்குது. ஏன்னா இப்போ இவங்க மேலே ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் இருக்குது. மக்கள் மத்தியில் ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. எதிர்கட்சிகளை நம்மளை பார்த்து கேள்வி கேட்குற அளவுக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்களே அப்படின்னு தான் இவங்க விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு, ரொம்ப மன குமுறாரு அப்படின்னு பேசப்படுது. ஸோ தாவேகா தலைமைக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு நெருக்கடி அப்படின்னு கூட சொல்லலாம். அதன் அடிப்படையில் இவங்க 2 பேரையும் இந்த அமைச்சரவையிலேருந்து விலக்கி இடைத்தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு புதுசாக அந்த அதிமுகவிலேருந்து வராங்களே அவங்கள எல்லாரையும் கொண்டு அமைச்சராக்கணும் அப்படின்றதா இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. எப்படி பார்த்தாலும் இங்கே இவங்க 2 பேர் மட்டுமில்லை, ஒரு சில அமைச்சர்கள் இங்கே என்ன பண்ணலாம், வாய்ப்பு மறுக்கப்படலாம். அதாவது அதிமுகவிலேருந்து வருகிற சீனியர்களுக்கு இங்கே வாய்ப்புகள் கொடுக்கப்படும் அப்படின்னு இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ என்ன வேணால் நடக்கிறேங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டார். சாட்டையை எடுத்து சொல்லணும். இனி யாராவது ஆட்சிக்கும் கட்சிக்கும் களங்கம் விளைவிக்கிறீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், உடனே சாட்டை எடுத்து சொல்லிட்டு அவங்க பதவியெல்லாம் பறிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியான நடவடிக்கைகளை அவர் கையில் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு சில அமைச்சர்கள் கொஞ்சம் உன்னிப்பாக நகருவாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பற்றியோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.